ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இனி நம்ம பார்க்க போற ஸ்டோரி எப்போ நடந்திருக்குன்னா 2016ல. அதுவும் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்கிற திருச்சூர்ல தான் நடந்திருக்கு. அந்த சம்பவத்த பத்தி தான் இனி நம்ம முழுசா பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரிய நமக்கு ஷேர் பண்ணவங்க நேம் வந்து மோனிகா. இந்த சம்பவம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அவங்க ஃப்ரெண்ட் உயிரோட இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நீங்க வந்து அத எப்படி எடுத்துக்கிட்டாலுமே சரி, நான் அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் சொல்லப் போறதில்ல. ஏன்னா சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க அந்த ஸ்டோரிய தான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன். இதுல பொய் எது, உண்மை எதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்ற ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இது நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மோனிகாவும், ரம்யாவும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒண்ணாவே படிச்சுட்டு வராங்க. 2 பேருமே வந்து பக்கத்து பக்கத்து வீடு தான் இருந்தா கூட, ஆனா இவங்க எல்லாமே வந்து சொந்தக்காரங்க மாரி தான் பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்ல எதனா ஒண்ணுனா இவங்க வீட்ல குடுக்குறது. நம்ம வீட்ல ரெகுலரா நடக்கும்ல. இந்த மாரி நம்ம வீட்ல வந்து ரசம் இல்லைனா பக்கத்து வீட்ல போய் வாங்கிட்டு வா அந்த மாரி சொல்லுவாங்க. ரொம்ப குளோஸா இருந்தா தான் பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து இவங்களுக்குள்ளயே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. பட் இவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில வந்து மோனிகாவும் வேலை செய்றாங்க. அட் த சேம் டைம் வந்து ரம்யாவுக்கும் வந்து வேற ஒரு ஊர்ல வந்து வேலையும் கிடைக்குது. ஸோ 2 பேருமே வந்து எப்பனா ஒரு வாட்டி தான் ஃபோன்ல பேசிக்கிறது, அந்த மாரி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வேலைன்னு போயிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிஸியா தானே இருக்கும் எல்லா வாழ்க்கையுமே. ஏன்னா ஃப்ரெண்டுன்றது வந்து ரொம்ப குளோஸாலாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம்ல. அந்த மாரி தான் அவங்க லைஃப்பும் போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோனிகாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இத கேட்டவுனே இவங்க அதிர்ச்சியாகி போயிடுறாங்க. அதிர்ச்சியாகி அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து திரும்பி திருச்சூர் போறதுக்குள்ள அவங்க பாடிய வந்து அடக்கமும் பண்ணிடுறாங்க. இவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறாங்க, "என்னாச்சு? ஏதாச்சு? எதனால அவ இறந்து போனா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா வந்து ஒரு தலைபட்சமா ஒருத்தர வந்து லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே வந்து வேற வேற கம்யூனிட்டி அப்படின்றதுனால இவங்க வீட்ல அவங்க லவ்வுக்கு வந்து ஒத்துக்கவே இல்ல. அதனால இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படிலாம் பிளான் பண்ணி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பார்டர் அத்தப்பாடின்னு ஒரு இடம் இருக்கு. அதுவரைக்கும் வந்துடுறாங்க. பட் அங்க வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட தாய் மாமா வந்து என்ன பண்ணாருன்னா 2 பேரையும் புடிச்சிடுறாரு. ஸோ புடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, யூசுவலா படத்துல வர மாரி தான் அந்த தாய் மாமாவுக்கே வந்து இந்த பொண்ண கல்யாணமும் பண்ணி வச்சுடுறாங்க. ஆனா அந்த தாய் மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளோ வயசு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 17 வயசு டிஃபரன்ஸ். அந்த ஏஜ் கேட்டகரில வந்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ரம்யா கல்யாணம் பண்ணும்போது 22 வயசு. அவங்க தாய் மாமாவுக்கு வந்து அந்த டைம் 39 வயசு. ஸோ அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல தான் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் வந்து செட்டே ஆகல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க தாய் மாமா வந்து அதிகமா குடிப்பாரு. அப்படி அதிகமா குடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடம்புல இருக்கிற நெறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஒழுங்கா வேலை செய்யல. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால வந்து அந்த விரக்தினால ரம்யாவ போட்டு அவர் அடிக்கிறதா இருக்கட்டும், டார்ச்சர் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஒரு சில விஷயம் வேலை செய்யல அப்படின்றதுக்காக, அத வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ரம்யாவ நெறைய விஷயத்துல வந்து டார்ச்சரும் பண்ணியிருக்காரு. அத என்னால ஓப்பனா சொல்ல முடியாது வீடியோல. அந்த அளவுக்கு வந்து டார்ச்சரும் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, ரம்யா லவ் பண்ண பையன் இருக்கான்ல, அந்த பையன வந்து அடிச்சு தான் அவங்க அனுப்பி விடுறாங்க. ஆனா அந்த பையனே வந்து ரம்யா கிட்ட அப்பப்போ பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துல ரம்யா வந்து இவங்களுக்கு நடக்கிற டார்ச்சர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான்னா, "நீ மறுபடியும் சொல்றேன் என் கூட வந்துரு. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். இந்த வாட்டி வந்து நம்ம இந்த மாரி பிளான் பண்ணி தான் மாட்டிக்கிட்டோம். இந்த வாட்டி அப்படிலாம் பிளான் பண்ண வேணாம். நான் உனக்காக வந்து நான் டிக்கெட் எடுத்து வைக்கிறேன் மலேசியாக்கு. மலேசியா போயிடுவோம். அங்க எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. நான் அங்க போய் வேலை செய்ய போறேன். உன்னோட பாஸ்போர்ட் மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பு. நான் உனக்கு அந்த விசா எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஒரு கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ ஒரு வழியா ரம்யாவும் கன்வின்ஸ் ஆயி என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாஸ்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடுறாங்க. குடுத்ததுக்கப்புறம் அவர் விசா எல்லாமே ப்ராசஸும் பண்ணிடுறாரு. ஸோ ஃப்ளைட் ஏறதுக்கு வந்து கரெக்ட்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க ஓடி போறதா பிளான் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி இவங்க எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஊருக்கு போற மாரியான வேலை. ஏன்னா அவங்க ரப்பர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் வேற ஒரு ஊருக்கு போற மாரி ஒரு வேலையும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதான் டைம்ன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அங்கருந்து அவங்க ரம்யாவும், அவங்க லவ் பண்ற பையனும் பைக்ல வந்து கிளம்பி அங்கருந்து பெங்களூர் போறாங்க. பெங்களூர்லருந்து கிளம்பி சென்னைக்கும் வராங்க. சென்னையில இருந்து தான் அவங்களுக்கு மலேசியாவுக்கு வந்து ஃப்ளைட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் இவங்க பெங்களூர் போனாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க பெங்களூர் போயிட்டு, அங்க போய் தான் இவங்களோட ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கருந்து அவங்க கிளம்பி சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ சென்னைக்கு வந்தவங்க, இங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் பேர்ல வந்து சிம் கார்டு வாங்காம, இன்னொருத்தர் பேர்ல தான் சிம் கார்டும் வாங்கியிருக்காங்க. 2 பேருமே வாங்கி சிம் கார்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ ஒரு வழியா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃப்ளைட் போர்ட் பண்ணி மலேசியாவும் போயிடுறாங்க. மலேசியா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் மலேசியால தான் இருந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து மோனிகாவுக்கு தெரியாது. இந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா, இவங்க எப்பனா ஒரு வாட்டி தானே பேசுவாங்க. ஃபோன் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் இருக்கனால மோனிகா வந்து அந்த அளவுக்கு கான்டாக்ட்லயும் இல்ல. பட் அங்க மலேசியால என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ரம்யா மட்டும் அங்கருந்து கிளம்பி மறுபடியும் திருச்சூருக்கும் வந்துடுறாங்க. திருச்சூருக்கு வந்ததுக்கப்புறம் ரம்யா வீட்ல வந்து ரம்யாவ சேர்த்துக்கவும் இல்ல. அட் த சேம் டைம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்லயும் சேர்த்துக்கல. ஸோ இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீடு இருந்துட்டு இருக்கு. அவங்களோட வீட்ல தான் போய் கொஞ்ச நாள் தங்கிட்டும் இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரம்யா வந்து அவங்க அப்பா வந்து கமலாதன பத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு ரம்யா கிட்ட வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது தான் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒருத்தவங்க கூட ஓடி போனாங்க பார்த்தீங்களா? அந்த பையனோட கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க போயிட்டு அவன் வந்து பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அட் த சேம் டைம் வந்து இங்க இவரும் இந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அதனால தான் உங்ககிட்டயே வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுறாதீங்க, ஏத்துக்கங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் நடுவுல என்னாச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வந்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வருது. ரம்யா இறந்துட்டாங்கன்றது. அப்படி எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயே வந்துட்டு அவங்களே வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அத நான் சொன்னா YouTubeல வந்து பேன் பண்ணிருவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அவங்களே அவங்கள மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி தான் வந்து வெளியில வந்து எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மோனிகாவுக்கு தெரிய வருது. மோனிகாக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே! அவ என்ன ஃபீல் பண்ணா? என்ன மாரி ஆச்சு சிச்சுவேஷன் எதுவுமே புரியலையேன்னு சொல்லிட்டு மோனிகா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு மோனிகா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ரம்யா வந்து யாரோ 4 பேர் வந்து அவங்க வீட்ல தோட்டத்துல வந்து தொரத்துற மாரி அவங்களுக்கு கனவு வருது. அப்படி தொரத்தும்போது ரம்யா ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன செய்றாங்கன்னா, அவங்க தோட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வாழ மரம் இருக்கு. அந்த வாழ மரத்துக்கு கீழ வந்து எதையோ வந்து புதைச்சு வைக்கிறாங்க. இது புதைச்சு வைக்கிறது வந்து இவங்களுக்கு கனவுல வந்து தத்ரூபமா தெரியுது. இது தெரிஞ்ச உடனே இந்த வாழ மரம் நம்ம வீட்டு பின்னாடி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாழ மரம் கிட்ட வந்து எதனா இருக்கான்னு சொல்லி தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ன்றது ஜிப்லாக் கவரு. அந்த கவருக்குள்ள வந்து ஒரு ஃபோனும் இருக்கு. அது இல்லாம வந்து ஒரு மெமரி கார்டும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்னா, அந்த ஃபோன எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆன் பண்ணி பார்த்தா, அந்த ஃபோனோட கேலரியில சொல்ல முடியாத நெறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதுல குறிப்பா என்னன்னா, ரம்யா வந்து ஒருத்தர் கடத்திட்டு லவ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு பார்த்தீங்களா? அவரு கூட்டிட்டு போன ஒரு பெர்சன் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவரோட கேரக்டரே டோட்டலா வேற மாரி இருக்கு. நீங்க நெனைக்கலாம், அவரு குடிச்சிருக்கிறாரு, குடிக்கிறவரு அப்படின்னா வந்து பொண்ணுங்க சவகாசம் இருக்கும். அந்த மாரிலாம் நீங்க நெனச்சிருக்கலாம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. இந்த கருப்பு ரோஜா படம் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த கருப்பு ரோஜா படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின லவ் பண்ணுவாரு. லவ் பண்றது எதுக்கு பண்ணுவாருன்னா, அந்த ஹீரோயின் மூலியமா பொறக்க போற குழந்தைய வந்துட்டு பலி குடுத்தோம்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து சரியாயிரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வந்து ஒரு ரிச்சுவல ஃபாலோ பண்ற ஒரு குரூப் இருக்கும் பாருங்க. அந்த குரூப்ப சேர்ந்தவர் தான் அவங்க புருஷன். ஸோ அவரு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவுக்கு போயிட்டு, மலேசியால வந்து இதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. எப்படியாவது இவரு பிரெக்னன்ட் ஆயிட்டாருன்னா, அவரோட குழந்தைய எடுத்து இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நெனச்சு பார்த்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரம்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறைமுகமா அவரு யார்கிட்டயாவது பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாமயே வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அப்படி வீடியோ எடுத்து அது எல்லாமே ஒரு ஃபோன்ல வச்சிருந்திருக்காங்க. அந்த ஃபோன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரம்யா வந்து கொலை பண்ணவும் பார்த்திருக்காரு. ஹஸ்பண்ட்னா யாருன்னா, அங்க 2வது வாட்டி ஓடி போனாங்கல்ல. ஃபர்ஸ்ட் லவ்வரு, 2வது வாட்டி ஓடி போன லவ்வரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அவரு வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பிளான் பண்ணோனே இவங்க அங்கருந்து தப்பிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் மூலியமா ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி அங்கருந்து கிளம்பி திருச்சூருக்கும் வந்திருக்காங்க. இத வந்து இவங்க வீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, அவங்க வீட்ல இருக்கவங்க யாருமே நம்பல. ஒரு கட்டத்தில என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அவங்க வீட்ல. அதுக்கப்புறமா தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த ஃபோன கொண்டு போய் ரம்யாவோட அவங்க அம்மாகிட்ட உடனே காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க. டைம் பார்த்தா மணி 2:30 மணி. சரி வேணாம் நம்ம காலைல போய் காட்டிருவோம்னு சொல்லிட்டு அந்த ஃபோன கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தலகாணியில வந்து ஜிப் இருக்கும். அந்த ஜிப்ப திறந்து அந்த தலகாணிக்குள்ள அந்த ஃபோன வச்சுட்டு நைட்டு படுத்துடுறாங்க. படுத்துட்டு மறுநாள் காலைல எந்திரிச்சு அந்த ஃபோன எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா ஃபோனே காணோம். "எங்கடா ஃபோன் போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடு சுத்தி தேடுறாங்க. அவங்க அம்மாகிட்டயும் கேட்கறாங்க. அவங்க அம்மாவும் தெரியாத மாரி தான் சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில கத்திட்டும் இருக்காரு. என்னன்னு சொல்லி கத்துறாருன்னா, வெளியில வந்து இந்த நாய்லாம் வந்து எதனா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு போகுது. எதுக்கு இந்த வாழ மரத்துக்கிட்ட நோண்டிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டும் இருக்காரு. அப்ப ரம்யாவுக்கு புரிஞ்சது. ஓகே நம்ம வீட்ல யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனா இந்த ஃபோன் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த விஷயத்த எப்படியாவது போய் அவங்க அம்மாகிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்க ரம்யாவோட அவங்க அம்மாகிட்டயும் சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் எதுவுமே அவங்க குடுக்கல. ஏன் குடுக்கலன்றது இவங்களுக்கு புரியவே இல்ல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து இவங்களுக்கும் புரிய வருது. ஏன்னா இந்த ஒரு மன உளைச்சல்லே இருக்காங்க. இவங்க வந்து ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்றாங்க. அப்படி ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு போகும்போது, அவங்க அம்மாகிட்ட போய் மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசலாம். அதே மாரி எதனா உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு எதனா பிரச்சனைனா கால் பண்ணுங்க ஆன்டி நான் ஊருக்கு போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. "நீ ஊருக்கு போறன்னா, ஊருக்கு போறத நிறுத்திக்கோ. அங்க போயிட்டு ரம்யாக்கு என்ன ஆச்சு? ஏது ஆச்சுன்லாம் கலவரத்த நிறுத்திரு. தேவையில்லாம நீ பிரச்சனைல மாட்ட போற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க.
இவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு இவங்களுக்கும் புரியல. இவங்க கிளம்பி வந்து அவங்க ஊருக்கும் போயிடுறாங்க. இவங்க எங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு மைண்ட் அது ஓடிட்டே தான் இருக்கு. என்ன நடந்துச்சு ரம்யாக்கு எக்ஸாக்ட்டா? இந்த மாரி ஆயிருக்கு. இவங்க இந்த மாரி சொல்றாங்களே, இவங்களுக்கும் ரம்யாவுக்கும் என்ன கனெக்ஷனு? பிளஸ் வந்து அந்த பையனுக்கும் ரம்யாவுக்கும் வந்து என்ன கனெக்ஷனு? எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு நடுவுல வந்து இவன் தாய்மாமா ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்போ ரம்யா என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்காங்க. அந்த லவ்வர் எந்த ஊர்ல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதே திருச்சூர்ல தான் இருக்காரு. இவங்க வந்து அந்த பெர்சன் கிட்ட கால் பண்ணி, அவங்க லவ்வர் கிட்ட கால் பண்ணி, இந்த மாரி இவங்க ரம்யாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இவங்க உங்க வீட்ல ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அது என்ன மறைக்கிறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. நீ அவங்க அப்பா கொஞ்சம் க்ளோஸ் தானே. சும்மா பேச்சு குடுத்து போட்டு வாங்கிரு. அவங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன் கிட்டயும் சொல்றாங்க. இவரும் வந்து எவ்வளோ ட்ரை பண்றாரு அவங்க வீட்ல இருந்து அந்த பேசி அந்த விஷயத்த வாங்குறதுக்கு. பட் அவங்க வீட்ல வந்து யாருமே வந்து வாய திறக்கிற மாரியும் தெரியல. ஆனா அட் த சேம் டைம் என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் இருக்கார்ல யாரு? மோனிகாவோட லவ் பண்ற பையன் இருக்கார்ல, அந்த பையனோட மாமா வந்து எங்க லோக்கல்ல ஒரு பேங்க்ல வந்து மேனேஜரா வேல பார்த்துட்டு இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து இவருகிட்டயும் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, ரம்யாவோட அவங்க அப்பா அக்கவுண்ட்க்கு வந்து பயங்கரமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ரீசென்ட் டேஸா. அதுவும் வந்து நெறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியால வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இவங்க நெறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணதாவும் சொல்லியிருக்காங்க. இத கேட்டதுக்கு வந்து இந்த மாரி லேண்ட் நாங்க வித்தோம். மலேசியால ஒருத்தவங்க லேண்ட வித்துட்டோம். அதனால தான் இந்த அமௌண்ட்லாம் வந்துச்சு அப்படின்ற மாரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்னு எனக்கு புரியல. இவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்கா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட விசாரிக்கிறாரு. இது விசாரிச்ச உடனே இவருக்கு புரியல. ஏன்னா, இப்ப மறுபடியும் ரம்யா கிட்ட மோனிகா கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாரி மலேசியாலருந்து இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மலேசியால யாருனா ரிலேட்டிவ் இருக்காங்களான்னு கேட்ட உடனே, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிலேட்டிவ் யாருமே மலேசியால கிடையாது. ஏன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவங்க நல்லாவே தெரியும். சொல்லப்போனா அவங்க கேரளாவ தாண்டி வெளியில எங்கேயுமே போனது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மலேசியால வந்து ரிலேட்டிவ் இருப்பாங்க? ஆனா, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ரம்யா வந்து லவ் பண்ண பையன் இருக்கான்ல, அவன் லாஸ்ட்டா போனது வந்து மலேசியா தான். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனான், ஏது ஆனான்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது மலேசியாலருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னான்னு கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இவருகிட்டயும் சொல்லியிருக்காங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சிஐடி கணக்கா வந்துட்டு அவங்க மாமா கிட்ட போய் அங்க டிரான்சாக்ஷன் நடந்துச்சுல்ல, யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. அவரும் வந்து அங்கிருந்து யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு அக்கவுண்ட் டீட்டெயில் தான் கிடைக்கும். மத்தபடி வந்து பேர் என்னலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அக்கவுண்ட் நம்பர வாங்கிட்டு, இவரு இங்கிருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மலேசியா அந்த பேங்கோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அங்க இத பத்தி பேசியிருக்காரு. மிஸ்டேக்கா வந்து ஒரு அமௌண்ட் வந்து எங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த அக்கவுண்ட் நம்பர்ல தான் வந்திருக்கு. இந்த அக்கவுண்டோட நேம் ஓனர் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாரி வந்து அவர் நம்பர் கிடைச்சதுனா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி, இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் ஒரு சில நம்பர்லாம் யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் சொன்ன உடனே ஆமா இந்த டேட்ல இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவரு அந்த டேட் டைம்ல எல்லாமே சொல்லியிருக்காரு கன்ஃபர்மேஷனுக்கு. சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த அக்கவுண்ட் ஓனரோட நேமும் பிளஸ் வந்து நம்பரும் குடுத்துருக்காங்க. ஸோ நம்பர வாங்கிட்டு இவரு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இங்கேருந்து WhatsAppல அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, இந்த இந்த மாரி ஒரு அக்கவுண்ட் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. உங்க பேர் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் பேரும் வந்து அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற நேம் மாரி தான் அவரும் கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. இந்த மாரி நாங்க கேரளாலருந்து பேசுறோங்க. இந்த மாரி உங்க அமௌண்ட் வந்து எங்க அக்கவுண்ட்க்கு வந்திருக்குன்னு சொன்னோனே, அவரு என்ன பண்ணாரு, கேரளாலயா? யார் நீங்க கால் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இந்த மாரி இந்த பேங்க்லேருந்து கால் பண்ணோம்னு சொன்னோனே, ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, அதுக்கப்புறம் WhatsAppல ஒரு கால் பண்ணா ஃபோனும் போல, பிளாக் பண்ணிட்டாரா என்னன்னு இவருக்கும் தெரியல. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, இது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு அந்த ரம்யாவோட அவங்க அப்பா கிட்ட போய் பிளாக்மெயிலும் பண்றாரு. இந்த மாரி உங்களுக்கு மலேசியால இந்த அமௌண்ட் வந்திருக்கு. நீங்க இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்றீங்க. இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னேன்னா, எனக்கு தான் வந்து லாபம். ஏன்னா உங்க அக்கவுண்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,00,000க்கு மேல வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. என்ன ஏதுன்னு ஒழுங்கா உண்மைய சொல்லிடுங்க அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. ஆனா அவங்க அப்பா வந்து எதுவுமே சொல்ற மாரியும் தெரியல. ஆனா அவங்க அப்பா வந்து இன்னொரு விஷயம் பிளான் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த மாரிலாம் விட்டனா, இவனால நம்மளுக்கு பிரச்சனை வரும். இவன காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யாரு மோனிகாவோட லவ்வர வந்து காலி பண்றதுக்கு அவரு பிளானும் போட்டிருக்காரு போல. ஸோ அது வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா இவருக்கும், அவரு ஒரு ஆள் செட் பண்ணியிருக்காருல்ல, அந்த ஆள் செட் பண்ண ஆளுங்க யாருன்னா, இவரோட குளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தர் தான் வந்து அடியாளாவும் செட் பண்ணியிருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவருகிட்ட வந்து சொல்லியிருக்காரு, "உன்ன அடிக்கிறதுக்கு என்கிட்டயே காசு குடுக்குறானுங்கடா. ஏதோ பெருசா நடக்குது. என்னன்னு தெரியல. ஒழுங்கா நீயே தப்பிச்சு போயிரு. தேவையில்லாம இந்த விஷயத்துல மாட்டிக்காத." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு புரியல. இது எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா இருக்கார்ல, யாரு ரம்யாவோட அவங்க அப்பா இருக்கார்ல, அவர்ட்ட போய் சமாதானமா வந்து பேசிறாரு. "இங்க பாருங்க, இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் தான். இத நான் மூக்கு நுழைக்கவும் கூடாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. என்ன விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாதானம் படுத்துறாரு. அப்படி சமாதானம் படுத்துற சும்மா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா, சும்மாவும் இல்ல. அதுக்கப்புறம் 1 வாரமா அவரு நல்லா குளோஸா பழகி, ஒரு கட்டத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, மோனிகாவோட லவ்வர் மட்டும் சரக்கும் அடிக்கல. அப்பதான் வந்து அவர் போதையில வந்து ஒரு சில விஷயமும் உளறியிருக்காரு. அது என்ன உளறியிருக்காருன்னா, ஆல்ரெடி மலேசியால ஒரு பையன் போய் இருந்தான்ல. அந்த பையன் வந்து ரம்யாவ எதுக்கு கூட்டிட்டு போனான்? அவங்களுக்கு பிரெக்னன்ட் ஆச்சுன்னா, அந்த குழந்தைய வந்து நரபலி குடுத்தோம்னா, அது மூலியமா அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்னாங்க. அதே மாரி தான் சேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா இங்க வந்திருக்காங்க. வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும். ரம்யா வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
இது தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரெக்னன்ட் ஆனத வந்து எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா இவங்களால அத பண்ணவும் முடியல. அட் த சேம் டைம் வந்து அந்த பையனும் வந்து இவங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்கான். கான்டாக்ட் பண்ணி ஒரு டீலிங்கும் பேசியிருக்கானுங்க அந்த இடத்துல. என்னான்னு பேசியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் குடுக்குறேன். உங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருவ வந்து கலைச்சிருக்கோம். ஆனா கருவ கலைச்சதுக்கப்புறம் அந்த சிசு இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி அந்த பையனும் கேட்டிருக்கான். இது உங்க வீட்ல ஆரம்பத்துல ஒத்துக்கல. ஆனா அமௌண்ட் பெருசா இருக்கணும்னே இவங்களும் வந்து மைண்ட் மாறியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாக்கு தான் பொறந்தாங்க. ஆனா அவங்க அம்மான்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அது அவங்க அம்மாவே கிடையாது. ரம்யாவுக்கு வந்து 2வது அம்மா. ரம்யாவோட அம்மா வந்து சின்ன வயசுலயே இறந்தும் போயிருக்காங்க. இந்த மாரி ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரம்யாவ வந்துட்டு எப்படியாவது அபார்ஷன் பண்ண வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறமா தான் இவங்களா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கயிற மாட்டி தொங்க விட்டுட்டு அபார்ஷனும் பண்ணி, அந்த பையன் கேட்ட மாரி அந்த விஷயத்த எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஆளும் வந்து அவர் வாயால சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இத ஒரு எவிடன்ஸா கொண்டு போய் எங்கேயுமே பேச முடியாது. ஏன்னா, எல்லாத்துக்குமே வந்து சரி கட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஏன்னா, ரம்யா வந்து புதைச்சிருந்தாங்கன்னா, எடுத்து மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க முடியும். ஆனா, அவங்க புதைக்கல. அவங்கள வந்து எரிச்சுட்டாங்க. இத வந்து எப்படியுமே கொண்டு போய் போலீஸ்கிட்டயும் சொல்ல முடியாது. சொன்னா தேவையில்லாம நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, மோனிகாவுக்கும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இந்த மாரிலாம் உங்க வேலைய பார்த்துருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க ரிலேஷனே கட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவங்ககிட்டலாம் சவகாசமே வச்சுக்காதீங்க. இவ்வளோ வேலைய பார்த்தவங்க நாளைக்கு காசு குடுக்குறாங்கன்னா, நம்மளே எதனா ஒண்ணு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி மோனிகாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து இவங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல அப்படின்ற மாரி தான் வந்து மோனிகாவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அடுத்தடுத்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து நெறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அது எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ரைஸ் மில் வச்சிருந்திருக்காங்க. அந்த ரைஸ் மில்ல வந்து அவங்க என்ன வேலை என்னன்னா, இந்த ரைஸ் மில்ல யூசுவலா தெரிஞ்சிருக்கும்ல, அரிசிலாம் அரைச்சு குடுப்பாங்கல்ல. அந்த மாரி ரைஸ் மில் வச்சு அதில அரைக்கிறது இந்த மாரி வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க ஒரு ஆள் வச்சு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. பட் அன்னைக்கு ஆள் இல்லாத நேரத்தில இவங்க அந்த ரைஸ் மில்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்கும்போது, அந்த பெல்ட் போடும் பாருங்க, கன்வேயர் பெல்ட். அந்த பெல்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கையும் மாட்டிருக்கு. கை மட்டும் மாட்டல, கழுத்தும் போய் சேர்த்து மாட்டுனோனே அங்கேயே வந்து சிக்கி இறந்தும் போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து நியூஸ்ல வந்ததாவும், நியூஸ் பேப்பர்லயும் வந்ததாவும் சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்ல வந்து எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. நான் இத பத்தி தேடி பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டோரி அவ்வளோதான். இதுல அமானுஷ்யம் எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க இருக்கிற மாரி தான் தெரிஞ்சது. பட் இது கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த மாரியும் நடக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.